யோஷித்த ராஜபக்ச அவருடைய 98 வயது பாட்டி டேசி ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்ட வழக்கில் சாட்சிகள் வாக்குமூலம் அளிக்க தொடங்கி இருக்கிறார்கள். மிக முக்கியமான ஒரு கட்டம். இரண்டாவது, இலங்கையினுடைய புகழ்பெற்ற ஒரு புத்த பிக்கு சம்பந்தப்பட்ட சிறுவர் துஷ்பிரயோகம் பற்றியது. சும்மா சாதாரண பிக்கு அல்ல அவர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியே 4ஆக மடிந்து கண்ணியம் செலுத்தும் அளவுக்கு பெயர் போனவர். அவரை கைது செய்யுமாறு நீதிமன்ற உத்தரவு வந்தபோது நாம் இது மகத்தான சாதனை என்று சொல்லியிருந்தோம். ஆனால் சட்டமும் நீதியும் இன்னமும் முரண்டு பிடித்துக் கொண்டுதான் அவருடைய வாசலில் நிற்பதாக தெரிகிறது. இது பற்றியும் இந்த பதிவில் விரிவாக பேசியிருக்கிறோம். இந்த 2 விடயங்களை தான் இந்த பதிவில் எதிர்பார்க்க போகிறீர்கள். எம்மை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருவதன் மூலம் எந்தவித மிகையும் இல்லாத திணிக்கப்படாத உண்மை செய்திகளை உள்ளதை உள்ளபடியே அறிந்து கொள்ள முடியும். மஹிந்த ராஜபக்சவின் மூத்த புதல்வர் நாமலை முந்திக்கொண்டு 2வது புதல்வர் யோஷித்த ராஜபக்ச பயணித்துக் கொண்டிருக்கிறார். எங்கே என்று கேட்டால் வழக்குக்குத்தான். ஏனென்றால் வழக்கு இப்போது வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. பொழுது போகாத கணம் ஒன்றில் உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிவைஸில் கூகுளில் போய் யோஷித்த ராஜபக்ச என்று தேடி பாருங்கள். 2-3 போட்டோக்களுடன் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய படங்களும் மறக்காமல் அந்த முதல் பக்கத்திலேயே வந்து நிற்கும். அந்த அளவுக்கு மனிதருக்கு நீதிமன்றத்துடன் உறவு இருக்கிறது. ஏறி இறங்கியே சாதனை படைத்து விட்டார். சில மாதங்களுக்கு முன்பு செய்திகளில் யோஷித்த ராஜபக்சவும் அவருடைய பாட்டியான டேசி ஃபாரஸ்டும் நீதிமன்றம் வருவதை பார்த்திருப்பீர்கள். யோஷித்த கோட் சூட் டை என்று மணமகன் கோலத்தில் இருப்பார். டேசி ஃபாரஸ்டை யாராவது எப்போதும் கைத்தாங்கலாக பிடித்து கொண்டிருப்பார்கள். வழக்கம் தள்ளி போய் கொண்டிருந்தது. இப்போது அதெல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறது. டேசி ஃபாரஸ்டுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை என்றும் அவர் டிமென்ஷியா நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளதால் நீதிமன்ற சட்ட வைத்திய அதிகாரி தெரிவித்தபடியால் 98 வயதான டேசி ஃபாரஸ்ட் வழக்கிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார். இனி யோஷித்த ராஜபக்ச தன்னந்தனியாக வழக்குக்கு முகம் கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு இந்த வழக்கு வேகம் எடுத்திருக்கிறது என்றால், யோஷித்த ராஜபக்சவின் குற்றங்கள் அவருக்கு வாசித்து காட்டப்பட்டு சாட்சிகளினுடைய வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த வேகத்தில் வழக்கு போனால் மிக விரைவில் தீர்ப்பு வந்துவிடும். அது என்ன வழக்கு? யோஷித்த ராஜபக்ச செய்த குற்றம்தான் என்ன? டேசி ஃபாரஸ்ட் எப்படி இதற்கு சம்பந்தப்படுகிறார் என்பது பற்றி எல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முதல் ஒரு சின்ன பிளாஷ்பேக். சட்டவிரோதமாக சொத்து சேர்த்தது எப்படி என்று ரணில் மைத்ரி ஆட்சி காலத்தில் யோஷித்த ராஜபக்சவிடம் கேட்கப்பட்ட போது டேசி பாட்டிக்கு மாணிக்க கற்கள் கிடைத்ததாக சொல்லப்பட்டது வரலாற்றில் ஒரு கேடாக இருக்கிறது. இந்த சரித்திர தகவலோடு கொழும்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விவரங்களை திரட்டினார். 2012 அக்டோபர் 9ஆம் தேதி முதல் 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரையான காலத்தில் ராஜகிரிய, பம்பலப்பிட்டிய, ரத்மலான, தெஹிவல பகுதிகளில் சட்டவிரோதமான முறையில் யோஷித்த ராஜபக்ச சொத்து ஈட்டியதாக நிதி தூயதாக்கல் சட்டத்தின் கீழ், அதாவது மணி லாண்டரிங் ஆக்ட் 3(1) மற்றும் 3(2) கீழ் குற்றமிழைத்திருப்பதாக யோஷித்த ராஜபக்ச மீது குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது. இந்த வழக்கில் 2வது பிரதிவாதியான யோஷித்தவின் பாட்டி டேசி ஃபாரஸ்டை அவருடைய மனநிலையை கருத்தில் கொண்டு விடுவிக்கப்பட்டுள்ளதால் இந்த வழக்கை மேலும் தொடர முடியாது என்றும் சட்டவிரோத சொத்துக்களை கைப்பற்ற சதித்திட்டம் தீட்டியதாக யோஷித்த ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கை நடத்தி செல்ல முடியாது என்றும் வாதிட்டிருந்தார் யோஷித்தர் சார்பாக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ். அதாவது சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் என்ன சொல்ல வருகிறார் என்றால், சதி என்ற ஒன்றை தனியே ஒருவர் மட்டும் செய்ய முடியாது. சதி செய்வதற்கு 2க்கு மேற்பட்டோர் தேவை. டேசி ஃபாரஸ்ட் விடுவிக்கப்பட்டுள்ளதால் யோஷித்த ராஜபக்ச மட்டும்தான் மிச்சம். தனிநபராகி விடுகிறார் யோஷித்த. ஆகவே வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய வாதம். இதற்கு பதிலளித்த நீதிபதி உதேஷ் ரணதுங்க, டேசி பாட்டி அவருடைய மனநிலையை கருத்தில் கொண்டுதான் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரே ஒழிய நிரபராதி என்று பிரகடனம் செய்து விடுவிக்கப்படவும் இல்லை, போதிய சாட்சியங்கள் இன்றி விடுவிக்கப்படவும் இல்லை. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 194வது பிரிவின் கீழ் பிரதிவாதியை விடுவித்திருப்பது என்பது அவர் குற்றமற்றவர் என்ற அர்த்தத்தில் அல்ல. டேசி ஃபாரஸ்டுக்கு எதிரான வழக்கு நடவடிக்கைகள் மட்டும் நிறுத்தப்பட்டுள்ளன. ஆகவே யோஷித்த ராஜபக்சவுக்கு எதிராக சதித்திட்டம் என்ற குற்றச்சாட்டை முன்னகர்த்தி செல்வதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்னார் நீதிபதி உதேஷ் ரணதுங்க. ஆட்சேபனை மனு நிராகரிக்கப்பட்டதால் யோஷித்த ராஜபக்ச குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டார். அப்போது அவர் தான் ஒரு நிரபராதி என்றார்.
இதன் போது அரசு தரப்பில் அதாவது சட்டமா அதிபர் சார்பாக எழுந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார பிரதிவாதி யோசித்த ராஜபக்ச 5 காணி துண்டுகளை சட்டவிரோத முறையில் அபகரித்துக் கொண்டமை தொடர்பான குற்றச்சாட்டுக்களை தன்னால் நிரூபிக்க முடியும் என்றார். ரத்மலானையில் சிரிமல் உயர பகுதியில் 35.99 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 31 பேர்ச் காணி, தெஹிவலை கவுடான பகுதியில் உள்ள 4.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 12 பேர்ச் காணி, 22.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 10 பேர்ச் காணி என்று பட்டியல்களை வாசிக்க தொடங்கினார் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல். உண்மையில் இந்த கணக்குகள் எல்லாம் 14 வருடங்களுக்கு முந்தையவை. தெஹிவல கவுடான பகுதியில் 12 பேர்ச் காணி என்ற ஒன்று இருந்தால் 450 லட்சத்துக்கு தான் கிடைக்குமே ஒழிய 45 லட்சத்துக்கு கிடைக்குமா? தெஹிவலையில் வாங்கியதாக சொல்லப்படும் காணிகள் எல்லாம் ஷிரந்தி ராஜபக்சவின் 18 பேர்ச் காணிக்கு அருகே இருந்தன. மிக லாபகமாக அவை கொள்வனவு செய்யப்பட்டிருந்தன. சரி, இத்தனைக்கும் பணம் எப்படி வந்தது என்று கேட்டால் அது எல்லாவற்றையும் விட ஆச்சரியம். யோஷிதவின் பாட்டியான டேசி ஃபாரஸ்ட் ஆரம்பத்தில் சுலைமான் வைத்தியசாலையில் சமையல் அறையில் பணியாற்றி இருக்கிறார். 1976 முதல் 85 வரை புனித தோமஸ் கல்லூரியில் விடுதி காப்பாளராக அதாவது வார்டனாக பணியாற்றி இருக்கிறார். அந்த காலப்பகுதியில் அவருக்கு சம்பளமாக மாதம் 2300 ரூபாய் முதல் 7300 ரூபாய் வரை வழங்கப்பட்டிருக்கிறது. 1986 ஆண்டு முதல் அவர் எங்கேயும் தொழிலுக்கு செல்லவில்லை. ஊழியர் சேமனாப நிதியில் அதாவது இபிஎஃப் பணம் 3300 ரூபாய் கிடைத்திருக்கிறது அவருக்கு. இதுதான் டேசி ஃபாரஸ்டின் பண்டவாளம். சரி, யோஷித்த ராஜபக்சவுக்கு இல்லாத பணமா என்று நீங்கள் கேட்கலாம். பணம் இருக்கலாம், ஆனால் எப்படி வந்தது என்று கணக்கு காட்ட வேண்டும். யோஷித்த ராஜபக்ச 2009 முதல் 2015 வரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்படையில் கிரெடிட் அதிகாரியாக பணியாற்றி இருக்கிறார். அவருக்கு வழங்கப்பட்ட மாத சம்பளம் 73,000 ரூபாய். இந்த அளவுக்கு அவர் பணத்தை பற்றி கவலைப்படாத மகாராசனாக இருந்திருக்கிறார் என்றால் அந்த காலப்பகுதியில் அவருடைய தேசிய சேமிப்பு வங்கி கணக்கு அக்கவுண்ட்டுக்கு மாதம் வைப்பு செய்யப்பட்டிருந்த சம்பள பணத்தை கூட அவர் தொட்டதில்லை. ஒன்றல்ல இரண்டல்ல, மொத்தம் 75 லட்சம் ரூபாய் அப்படியே பத்திரமாக இருந்திருக்கிறது. 2012 அக்டோபருக்கும் 13 ஆகஸ்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் 735 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை கொள்வனவு செய்ய அரச ஊழியரான யோஷித்த ராஜபக்சவாலோ அவருடைய பாட்டியான டேசி ஃபாரஸ்டாலோ முடியாத ஒரு காரியம் என்றார் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார. சரி, யோஷித்த ராஜபக்ச எப்பேற்பட்ட ரகர் விளையாட்டு வீரர். வசீம் தாஜுதீனோடு எல்லாம் ரகர் விளையாடினாரே, அவர் ரகரில் எதுவும் ஈட்டவில்லையா என்று நினைக்கலாம். இதற்கும் மேல் நீதிமன்றத்தில் பதில் கூறப்பட்டது. ரகர் மற்றும் பங்குச்சந்தையில் யோஷித்த ராஜபக்ச சம்பாதித்த தொகை தொடர்பாகவும் அடுத்த தவணைகளில் ஆதாரங்களை முன்வைப்பதாக கூறிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார யோஷித்தவுக்கு இப்படி சொத்துக்களை வாங்கி குவிக்க எந்த ஒரு நியாயமான பொருளாதார மார்க்கமும் இல்லை என்றார். டேசி ஃபாரஸ்டின் சொத்துக்களை பராமரித்ததாக கூறப்படும் முதல் சாட்சியான மதுகா வீரசிங்க கூண்டில் ஏற்றப்பட்டார். இந்த மாதிரியான சொத்துக்களை நீங்கள் முகாமைத்துவம் செய்தீர்கள் என்று அவரிடம் கேட்கப்பட்டது. அதுக்கு அவர் எந்த சொத்துக்கள் என்று தெரியாது, ஆனால் நான் முகாமைத்துவம் செய்தேன் என்று ஒரு வெகுளித்தனமான பதில் ஒன்றை சொன்னார். இந்த சொத்துக்களில் மாணிக்க கற்கள் பொதி ஏதாவது இருந்ததா என்று அவரிடம் கேட்கப்பட்டது. அப்படி ஒன்று இருந்ததாக தனக்கு ஞாபகத்தில் இல்லை என்று பதில் சொன்னார் மதுகா வீரசிங்க. மதுகா வீரசிங்கவின் சாட்சியங்கள் இன்னமும் முடியவில்லை. மே 22ஆம் தேதி மறுபடியும் தொடர இருக்கிறது வழக்கு. இந்த வழக்கு இன்னொரு வகையில் முக்கியத்துவம் பெறுகிறது. மஹிந்த ராஜபக்ச குடும்ப உறுப்பினர்களில் கிரிஷ் கட்டட முறைகேடுகளுக்காக நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. யோஷித்தவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையும் தாண்டி சாட்சிகளினுடைய வாக்குமூலம் என்று அடுத்த கட்டத்தை இது இப்போது அடைந்து விட்டது. சாட்சிகளின் பாதுகாப்பு இங்கே மிகவும் முக்கியம் என்று சொல்லி வைப்போம். விரைவில் நல்ல தீர்ப்பாக அமையட்டும் என்றும் சேர்த்தே சொல்லி வைப்போம். அட்டமஸ்தானாதிபதி என்று சொல்லப்படும் 8 புனித தலங்களினுடைய தலைமை மதகுரு குறித்து நாம் ஏற்கனவே ஒரு பதிவிட்டிருந்தோம். மதகுரு பல்லேகம ஹேமரத்ன தேரர் கடந்த 8ஆம் தேதி பின்னிரவு 15 வயது சிறுமி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட போது இலங்கையை ஆண்ட எந்த ஒரு அரசும் செய்யாத ஒரு காரியத்தை இந்த அரசு செய்ய முனைந்திருப்பதாகவும் கை வைக்கவே முடியாத ஒரு இடத்தின் மீது சட்டம் பாய்ந்திருப்பதாகவும் சொல்லியிருந்தோம். பல்லேகம ஹேமரத்ன தேரரை கைது செய்யுமாறு ஆணை வந்த போதிலும் அவர் கைது செய்யப்படவில்லை. கொழும்பு நவலோக மருத்துவமனையில் இருந்தார். அவரை சுற்றி அலங்காரமாக சிறைச்சாலை அதிகாரிகள் இருந்தார்கள்.
மே மாதம் 9ஆம் தேதி கொழும்பு மேலதிக நீதிவான் பல்லேகம ஹேமரத்ன தேரரை போய் பார்த்துவிட்டு வந்து உடனடியாக சிறைச்சாலை மருத்துவமனையிலோ அல்லது கொழும்பு தேசிய மருத்துவமனையிலோ சேர்க்குமாறும் நவலோகவில் இருந்து அகற்றுமாறும் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. 12ஆம் தேதி வரை அவர் அப்படியேதான் இருந்தார். அனுராதபுரம் மாவட்ட நீதிமன்றம் கைது செய்ய ஆணையிடுகிறது. ஆனால் அவர் மீது ஒரு கீறல் கூட விழவில்லை. 13ஆம் தேதி கோட்டை நீதிமன்றம் உடனடியாக அவரை நவலோகவில் இருந்து அப்புறப்படுத்துமாறு உத்தரவிடுகிறது. வேறு வழியின்றி பல்லேகமவை கொண்டு போய் தேசிய மருத்துவமனையில் வைத்திருக்கிறார்கள். நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த பிக்குவுக்கு தன் மகளை விற்றதாக கூறப்படும் தாயை 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஆணையிட்டது அனுராதபுரம் மாவட்ட நீதிமன்றம். பல்லேகம ஹேமரத்ன தேரர் சார்பாக 20 சட்டத்தரணிகள் ஆஜராகி இருந்தார்கள். பாதிக்கப்பட்ட சிறுமி சார்பாக ஒருவருமே இல்லை. ஒரு சாமானிய பிக்குவாக இருந்திருந்தால் அல்லது சாமானியராக இருந்திருந்தால் இன்று கட்டம் கட்டியிருப்பார்கள். ஆனால் பெரும் வல்லமை படைத்த பிக்கு, நரேந்திர மோடியே ஆசி வாங்கிய பிக்கு என்பதால் சட்டத்தை அமுல்படுத்தும் இடம் ஒன்றில் ஏதோ ஒரு தடங்கள் இடறிக் கொண்டிருக்கிறது போலத்தான் எண்ண தோன்றுகிறது. இந்த சம்பவத்தை பற்றி தெரன ஹிரு போன்ற ஊடகங்கள் எந்த ஒரு செய்தியையும் வெளியிடவில்லை. ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூட யாருமே இது பற்றி பேசவில்லை. அனைவரும் வாய்மூடி ஒற்றுமையாக மௌனமாக இருந்தார்கள். சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அதிகாரி சஜீவனி அபேகோன் அவருடைய ஃபேஸ்புக்கில் சட்டத்துக்கு மேல் மதமும் நியாயத்துக்கு மேல் பணமும் இருக்கிறது என்று ஒரு பதிவு எழுதியிருந்தார். இந்த பதிவில் ஒட்டுமொத்த இயலாமையும் கவலையும் வெறுப்பும் எதிரொலிக்கிறது. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அதிகாரியே இப்படி கலங்கி நின்றால் மற்றவர்கள் எம்மாத்திரம்? சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம். மேலதிக விவரங்களோடு அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த யூடியூப் சேனலுக்கு புதிய ஒருவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நன்றி.